ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு விலங்கியலில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குலகம் அப்படின்ற 2வது பாடத்தில் விலங்குலக வகைப்பாடை பற்றி இந்த ஒரு டயக்ராம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் புரியணுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவை தயவுசெய்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ விலங்குலகம் அதாவது உயிரினங்களை 2 வகையாக பிரிச்சுருக்கோம், தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விலங்குகளை வந்து டீட்டெயிலாக கட்டமைப்பு நிலைகள், சமச்சீர் அமைவு, உடற்குழி, தொகுதியை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய வகையாக பிரிக்கலாம். அதை வந்து இந்த டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் வந்து ஒரு செல்லாலானது பல செல்லாலான உயிரினங்கள்னு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து பல செல்லாலான விலங்குகளை மட்டும்தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து விலங்குகளோட கட்டமைப்பு நிலைகள், கட்டமைப்பு அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனை யூஸ் பண்ணி டோட்டலாக இருக்கிற விலங்குகளை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல் அளவிலான கட்டமைப்பு, 2வது வந்து பார்த்திங்கன்னா திசு உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பாரோசோவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கடற்பஞ்சு சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு உயிரினத்துக்கு அடிப்படை தேவையான உணவூட்டம், இனப்பெருக்கம், செரிமானம், கழிவு நீக்கம், வளர்சிதை மாற்றம் இந்த செயலை வந்து செய்யும். இதில் வந்து செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு செயலை செய்யாது. ஒவ்வொரு செல்லுலேயுமே வந்து இந்த 4 ப்ராசஸும் நடக்கும். இதில் வந்து செல்கள் வந்து தளர்வான நிலையில் ஒன்றோட ஒன்று ஒருங்கிணையாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதோட வேலையை வந்து செஞ்சிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து செல் அளவிலான கட்டமைப்பு. அடுத்து வந்து திசு உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்புங்கிறது வந்து யூமெட்டாசேவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பல செல்லாலான இந்த விலங்குகள் வந்து ஒருவேளை நல்ல வளர்ச்சி அடையாத ஒரு திசுவாவோ இல்லை நல்ல வளர்ந்த ஒரு உறுப்பு, திசுக்கள் ஒருங்கிணைந்த ஒரு உறுப்பாவோ அதில் உறுப்பு மண்டலமாகவோ இருக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். இனப்பெருக்கமில் இருக்கிற செல்கள் வந்து திசுக்கள் வந்து போய்ட்டு ஒரு செரிமானம்ன்ற வேலையை வந்து செய்யாது. அதே மாதிரி செரிமானத்தில் இருக்கிற உறுப்புகளோ இல்லை உறுப்பு மண்டலமோ இனப்பெருக்கம்ன்ற வேலையை செய்யாது. ஒவ்வொரு உறுப்பும் இல்லை ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேலையை செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா யூமெட்டாசேவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த யூமெட்டாசேவா இந்த உயிரினங்களை வந்து இன்னும் சமச்சீர் அமைப்பை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. சமச்சீர் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு விலங்கை எடுத்துக்கிறோம் கையில், அதோட டாப் ஆக்சிஸ்லேருந்து பாட்டம் ஆங்கிள் வரைக்கும் ஒரு லைன் வரைகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், ஒரு தட்டையாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது வந்து 2ஆக கட் பண்ணோன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பக்கம் இருக்காது. ரெண்டுமே இப்போ வாய்ப்பகுதி நடுவில் இருக்குது அப்படின்னா ஒரு பாதி வாய் பகுதி இந்த பக்கம் வந்துடும், பாதி வாய் பகுதி வந்து இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் ஒரு வாயோ இல்லை அந்த பக்கம் ஒரு வாயோ அப்படி இருக்காது. ஸோ இது வந்து ஆர சமச்சீர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் வந்து இந்த ஆர சமச்சீருக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா குழியுடலிகள், டீனோஃபோரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆர சமச்சீருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கடல் சாமந்தி. புக்கில் மேலே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸில் அந்த டயக்ராமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி வந்து நடுவில் இருக்கும், அதை சுற்றி வந்து இதழ்கள் மாதிரி இருக்கும், ஒரு தட்டையான அமைப்பு. சரிங்களா? அடுத்து வந்து இருபக்க சமச்சீர் அமைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்தை வந்து 2ஆக பிரித்தாலும் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே வந்து இந்த பக்கமும் இருக்கும், இருபக்க சமச்சீர் அமைவு. இது வந்து இந்த உயிரினத்தில் வந்து வாய் உருவாகிறது வந்து மலத்துளையிலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். ஸோ இந்த பக்கம் வாய் இருக்கும், இந்த பக்கம் வந்து மலத்துளை இருக்கும்னு வைங்களேன். அந்த உயிரினத்தை 2ஆக பிரித்தோன்னா 2 பாகமாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். அது வந்து இருபக்க சமச்சீர் அமைவு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த இருபக்க சமச்சீர் அமைவில் வந்து வாய் உருவாகிறத பொறுத்து உயிரினங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருக்கோள துளையிலிருந்து வாய் உருவாகும் பல செல் விலங்குகள் வந்து புரோட்டோஸ்டோமிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பல செல் விலங்குகளை கருக்கோள துளையிலிருந்தோ இல்லை கருக்கோள துளைக்கு அருகிலுள்ள அருகிலிருந்து மலத்துளையோ கருக்கோள துளையை விட்டு கொஞ்சம் தூரமாக வாய் உருவானால் அது வந்து டியூட்டோஸ்டோமியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வாய் உருவாகிறத பொறுத்து இந்த உயிரினங்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது இருபக்க சமச்சீர் அமையுடையது. அதே மாதிரி உடற்குழி இருக்கிறத பொறுத்தும் அதை வந்து உடற்குழியை பொறுத்து உடற்குழி அற்றவை,
போலியான உடற்குழியுடையவை, உண்மையான உடற்குழியுடையவைன்னு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இருபக்க சமச்சீர்னா அதில் வந்து வாய் உருவாகிறது வந்து வாயு மலத்துளையும் வந்து கொஞ்சம் ஏதோ சொன்ன மாதிரி டாப்பில் வாய் இருக்குது அப்படின்னா அதோட பாட்டமில் வந்து மலத்துளை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வந்துடும். அதுதான் இருபக்க சமச்சீர் அமைவு. ஸோ இதில் வந்து உடற்குழி அற்றவை அப்படின்னா அந்த உயிரினத்தோட உட்பகுதியில் எந்த ஒரு குழி போன்ற அமைப்பு இருக்காது. ஒரு தட்டையாக ஃப்ளாட்டாக ஒரு உயிரினம் இருக்குதுன்னு வைங்களேன், அதில் வந்து உடற்குழி வந்து எப்படி இருக்கும், இருக்காது இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். வந்து போலியான உடற்குழியுடையவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உடற்குழின்ற அமைப்பு வந்து இருக்காது. ஆனால் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு சின்ன ஒரு உடற்குழி, போலியான உடற்குழி அப்படின்ற அமைப்பு இருக்கும். அதில் வந்து போலி உடற்குழி திரவம் அப்படின்னு ஒரு அமைப்பும் இருக்கும். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு செரிமானம், உணவுப் பொருள்லேருந்து அந்த சக்தியை வந்து உறிஞ்சு எடுத்துக்கிறதுக்காக அந்த போலி உடற்குழி திரவம் வந்து பயன்படுது. அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையான உடற்குழியுடையவை. இதில் நிஜமாகவே உடற்குழின்ற அமைப்பு இருக்கும். அது வந்து எப்படி உருவாகும்னா அகப்படைன்ற ஒரு அதாவது கார்னர் லேயரில் வந்து ஒரு சின்ன பிளவு போன்ற அமைப்பு உருவாகி அது வழியாக உடற்குழியாக அந்த அமைப்பு வந்து உடற்குழியாக வளரும். இல்லை உயிரினத்தோட உட்பகுதியில் அகப்படையில் வந்து சின்ன சின்ன பைகள் போன்ற அமைப்பு உருவாகி அதுலேருந்து உடற்குழி வந்து உருவாகும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இந்த உடற்குழி போன்ற அமைப்பு எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டைஜஷன், அதாவது உணவு செரிமானம், உணவுலேருந்து அந்த ஆற்றலை கிரகிச்சிக்கிறதுக்காக வந்து பயன்படுது. இந்த உடற்குழி உண்மையான உடற்குழி உடைய தொகுதிகளுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்ன தொகுதியில் இருக்கிற உயிரினங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைத்தசை புழுக்கள், கணுக்காளிகள், மெல்லுடலிகள், முத்தோழிகள், அரை நாணிகள், முதுகு நாணிகள், இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களையும் அடுத்து வர வீடியோக்களில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக விலங்கு உலகம் வந்து 2 வகைப்படுத்துகிறாங்க. கட்டமைப்பு நிலையை பொறுத்து செல் அளவிலானது, திசு உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. அதே மாதிரி திசு உறுப்பு மண்டல அளவிலான ஒரு உயிரினங்களை வந்து அதோட சமச்சீர் அமைப்பை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. 6 சமச்சீர், இருபக்க சமச்சீர். அந்த இருபக்க சமச்சீரான உயிரினங்கள்ங்கிறது நத்திங் பட் அதில் வாய் உருவாகிற அந்த அமைப்பு வந்து மட்டும் மாறுபடும். அதில் வந்து மலத்துளை அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், அதாவது கழிவு நீக்க உறுப்பு அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து உருவாகும். ஸோ இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. உடற்குழி அற்றவை, போலியான உடற்குழியுடையவை, உண்மையான உடற்குழியுடையவைன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தொகுதியான உயிரினங்களை வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் அடுத்து வர வீடியோவில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை வந்து நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, பை.